Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான arithmetic progression exercise number 5.2 பார்க்க போறோம். இதுல question number 1 பாருங்க. Fill in the blanks. Given that A is a first term, D is a common difference, AN is a nth term அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து A, D, N கொடுத்துட்டு ANக்கு வந்து fill பண்ணணும் நம்ம. AN ஓட basic formula A plus N minus 1 into D அப்படின்றது தான். So இதுல தான் நம்ம apply பண்ண போறோம். So first question. an ஃபார்முலா an வேல்யூ தெரியாது அப்படியே இருக்கட்டும். aக்கு பதிலா கொஸ்டின்ல 7 கொடுத்திருக்காங்க. 7 plus n வேல்யூ கொஸ்டின்ல 8 இருக்கு. ஸோ 8 minus 1 டிஃபரன்ஸ் வந்து 3 கொடுத்திருக்காங்க. இங்க 3ன்னு எழுதிக்கலாம். அப்ப an is equal to 7 plus 8 minus 1 பண்ணா 7 வரும். இங்க மல்டிபிள் பை 3 இருக்கு. போர்ட் மாஸ் படி முதல்ல மல்டிபிள் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணும். 7 plus 21 கிடைக்குது. ஸோ ஆட் பண்ணா 28. ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இதுலேயே வந்து இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல டி வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களோட பேசிக் ஃபார்முலா இதே தான். இதில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ கொஸ்டின்ல ஏஎன்ஸ் ஈக்குவல் டு ஏஎனுக்கு பதிலாக கொஸ்டின்ல 0 கொடுத்துருக்காங்க. அப்போ 0 ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏக்கு பதிலாக -18 கொடுத்துருக்காங்க. ஸோ -18 பிளஸ் n minus 1 n-க்கு பதிலா 10 கொடுத்திருக்காங்க. So 10 minus 1 multiple by d. d தான் கொடுக்கல. அப்ப d வந்து அப்படியே வச்சுக்கோங்க. So -18 equal to தான் இந்த பக்கம் வந்தா +18 ஆயிடும். இங்க 10 minus 1 9. இங்க ஒரு d இருக்கு. மல்டிபிள் இருக்க 9 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷனுக்கு வரும். அப்ப 18 by 9 9 டேபிள்ல 1s or 2s ஆர்னு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காமன் டிஃபரன்ஸ் 2 அப்படின்றத உங்களோட கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3ல பாருங்க. ஏ வந்து கொடுக்கல, மற்ற எல்லா டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎன் கொடுத்துருந்தாலே ஏஎன் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஏஎன் வந்து -5 ஈக்குவல் டு ஏ வேல்யூ கொடுக்கல பிளஸ் n minus 1 n-க்கு பதிலாக 18 கொடுத்துருக்காங்க. -1 டிஃபரன்ஸ்க்கு -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -5 is equal to a 17ல இருந்து 1 மைனஸ் 18ல 1 மைனஸ் பண்ணா 17 கிடைக்கும். ஸோ 17 மல்டிபிள் பை -3 அப்படின்னு எழுதணும். ஸோ மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ ஏ பிளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். 17 3s are 51 கிடைக்கும். -51 ஈக்குவல் தான் இந்த பக்கம் வந்தா +51 ஆயிடும். -51 ஈக்குவல் தான் இந்த பக்கம் வந்தா +51 ஆயிடும். அப்போ -5 +51 அப்படின்னு கிடைக்கும். இதான் உங்களோட ஏயோட வேல்யூ. ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு, ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணிட்டா வர்றது நம்மளோட ஆன்சர். ஸோ 46 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் வந்து பிளஸ் தான். ஈக்குவல் டு ஏ. ஏயோட வேல்யூ 46ன்னு எழுதிடலாம். ஃபோர்த் கொஸ்டின்ல ஏ டி கொடுத்துருக்காங்க. என் கொடுக்கல. ஏஎன் வேல்யூ 3.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஏஎனுக்கு பதிலாக இங்கே 3.6ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஏ வேல்யூ -18.9 பிளஸ் n minus 1 என் வேல்யூ கொடுக்கல. ஸோ n minus 1 அப்படியே இருக்கும். டிக்கு பதிலாக கொஸ்டின்ல 2.5 கொடுத்துருக்காங்க. இங்கே 2.5ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ்ல இருக்கிற -18.9 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ்ல வரும். அப்போ 3.6 பிளஸ் 18.9 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு n minus 1 into 2.5 இருக்கு. ஸோ இங்கே 18.9ஐயும் 3.6ஐயும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் ஸோ 9 10 12க்கு 2 பேலன்ஸ் 22.5 கிடைக்குது. ஸோ 22.5 இங்கே மல்டிபிள் இருக்க 2.5 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ டிவைடட் பை 2.5 ஈக்குவல் டு n minus 1. இந்த மாதிரி டெசிமல் நம்பரில் டிவிஷன் வந்ததுன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இதை மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 10 பண்ணுங்க. எப்போவுமே மேலேயும் கீழே ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணுறதுனால அதோட வேல்யூ மாறாது. ஸோ 10ல் மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட் ஒரு பிளேஸ் தள்ளி போயிடும். அப்போ இது 225 பை கீழே 2.5 10ஐ மல்டிபிள் பண்ணால் 25 அப்படின்னு கிடைச்சிரும். ஈக்குவல் டு n minus 1. இப்போ 225யும் 25யும் டிவைட் பண்ணிடலாம். 225 இங்கே 25 டேபிளில் டிவைட் பண்ணிடலாம். ஸோ இது 9 டைம்ஸ் கிடைக்குது. 225 கிடைக்கும். இங்கே 0. அப்போ இது 1s are, இது 9s are. -1 இந்த பக்கம் வந்தால் +1 வரும். ஸோ 9 + 1 is equal to n. ஸோ 10 is equal to n அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து 5th கொஸ்டின்ல ஏ கொடுத்துருக்காங்க. டிஎன் ஏஎன் தான் கொஸ்டின் மார்க். அப்போ ஏஎன் அப்படியே வச்சுக்கோங்க. ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல 3.5 இருக்கு. பிளஸ் என்னுக்கு பதிலாக 105 -1 டி வந்து 0 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே மல்டிபிள் பை 0. 0 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். அப்போ ஏஎன்ஸ் ஈக்குவல் டு 3.5 + 0 அப்படின்னு எழுதிக்கலாம். 0 கூட என்ன ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அப்போ 3.5 தான் உங்களோட ஆன்சர். ஸோ டிஃபரன்ஸ் 0னா அதே நம்பர் தான் திருப்பி வரும். எத்தனாவது டேர்ம் கேட்டாலும் அதே நம்பர் தான் ஆன்சர். அப்போ 3.5ன்னு எழுதணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. 30th டேர்ம் ஆஃப் த ஏபியை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஏபி வந்து 10 7 4 and so on அப்படின்னு இருக்குது. இதில் 30வது டேர்ம் என்னன்னு கண்டுபிடிங்கன்றது தான் உங்களோட கேள்வி. முதல் டேர்மை ஏன்னு எடுத்துக்கணும். அப்போ 10 தான் ஏ.
டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை மைனஸ் பண்ண கிடைக்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது டேர்ம் 7, முதல் டேர்ம் வந்து 10 இருக்கு. மைனஸ் பண்ணுங்க. ஸோ மைனஸ் பண்ணால் 3 பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால -3ன்னு எழுதணும். ஸோ எத்தனாவது டேர்ம் கேட்டாலும் ஏஎன் ஃபார்முலா தான். ஏஎன் அப்படின்றது a + n-1 × dன்னு எழுதுறது. அப்போ A30 எப்படி எழுதணும்னா a + இங்கே என்னன்னா இங்கே n-1, அப்போ 30னா இங்கே 30-1, அப்போ நம்ம 29dன்னு டைரெக்டாக எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 10 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 29 × டிக்கு பதிலாக நம்ம -3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். மித்தமன் 27, 87 கிடைக்குது. 10ல் 87 மைனஸ் பண்ணால் -77 பிக் நம்பர் சைனோட. ஸோ -77 அப்படின்ற ஆப்ஷன் உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது. அதிலே செகண்ட் பார்ட் பாருங்க. 11th டேர்ம் ஆஃப் திஸ் ஏபி கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க ஏபியில் இருந்த முதல் டேர்மை ஏன்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணிக்கலாம். A2 - A1. A2க்கு பதிலாக கொஸ்டினில் -1/2ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் போட்டுட்டு தான் A1 எடுத்து எழுதணும். A1 -3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -3 தான் நம்ம எழுதணும். ஸோ இது -1/2, இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்தனா +3/1ன்னு எழுதிக்கோங்க. எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 × -1 -1, 3 2s are 6 by 2 1s are 2. ஸோ ஆன்சர் 5/2ன்னு கிடைக்குது. இதுதான் உங்களோட டிஃபரன்ஸோட வேல்யூ. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த 11th டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11th டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஎன் ஃபார்முலா. ஏஎனோட ஃபார்முலா என்ன? a + n-1 × d. இதில் நம்மளுக்கு 11th டேர்ம் வேணால் A11 கேட்குறாங்க. அப்போ a + 11 - 1 வந்து 10d அப்படின்னு எழுதிக்கலாம். எந்த நம்பர் கேட்டாலும் அதை விட 1 மைனஸ் பண்ணி இங்கே d வரும். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் -3 கொடுத்துருக்காங்க. 10 in multiple by dயோட வேல்யூ 5/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 5/2ன்னு எழுதிக்கலாம். முதல்ல மல்டிபிள் தான் பண்ணணும். 2 1s are 2 5s are கேன்சல் பண்ணிக்கலாம். -3 5 5s are இங்கே 25 கிடைக்குது. 25லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 22 தான். பிக் நம்பர் சைன் வந்து ப்ளஸ் இருக்குது, அதனால ப்ளஸ் தான் வரும். அப்போ 22ன்றது உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட பி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. இந்த ஃபாலோயிங் ஏபிஸ் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இன் த பாக்ஸஸ். இதில் 2 நெக்ஸ்ட் பாக்ஸ் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்து 26 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா, முதல்ல ஏ இருக்கும், அதுக்கப்புறம் a + d, அதுக்கப்புறம் a + 2d தான் ஜென்ரல் ஃபார்ம். இதில் 3 டேர்ம் இருக்குது. இதில் ஏக்கு நேரம் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 2. அப்போ a = 2ன்னு எடுத்துக்கலாம். a + 2dக்கு நேரம் 26ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a + 2d = 26 அப்படின்னு எழுதிக்கோங்க. a + d தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ a கொடுத்தாச்சு, டியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த a வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏயோட பிளேஸில் 2 போட்டுடலாம். அப்போ 2 + 2d = 26 அப்படின்னு கிடைக்கிது. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணவே முடியாது, அன்லைக் டேர்ம்ஸ். +2 அந்த பக்கம் வந்தால் -2 ஆகிடும். 2d = 26 - 2ன்னு கிடைக்கும். ஸோ 2d = 26லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா 24. மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். அப்போ 24/2 டிவைட் பண்ணிட்டா நமக்கு 12ன்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ டியோட வேல்யூ கண்டிப்பாக 12 தான். இங்கே மிஸ்ஸிங் டேர்ம் யாருன்னு பாருங்கள். நம்மளோட மிஸ்ஸிங் டேர்ம் வந்து a + d. அப்போ a + d தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ கொஸ்டினில் இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. டியோட வேல்யூ நம்ம இப்போ 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 12 ஆட் பண்ணால் 14. அப்போ இந்த மிஸ்ஸிங் பிளேஸில் வர வேண்டிய நம்பர் வந்து 14ன்றதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டினில் 2 பாக்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. முதல் டேர்ம் கொடுக்கல, அதாவது a கொடுக்கல. a + dக்கு நேரம் 13 கொடுத்துருக்காங்க. a + 2d கொடுக்கல. அப்புறம் a + 3dக்கு நேரம் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டேர்ம் இருக்குங்க. இதில் ஏவும் மிஸ்ஸிங், a + 2dயும் மிஸ்ஸிங். அப்போ கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது டேர்ம் அதாவது a + d கொடுத்துருக்காங்க 13. கடைசி டேர்ம் a + 3d கொடுத்துருக்காங்க. a + 3d = 3. நம்ம a1 a2 a3 a4ன்னு எழுதி ஃபார்முலா அப்ளை பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிடலாம் எலிமினேஷன் மெத்தடில். ரெண்டுமே +a இருக்குது, டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ சிம்பிள் மாற்றிக்கலாம். மைனஸ் இங்கே மைனஸ். இந்த ஈக்குவேஷனில் இருக்க எல்லாருக்குமே சிம்பிள் மாற்றணும். +aவும் -aவும் கேன்சல் ஆகிடும். ஸோ +1dயும் -3dயும் சப்ட்ராக்ட் பண்ணால் -2d பிக் நம்பர் சைன். 13ல் 3 மைனஸ் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். மல்டிப்பிள் இருக்க -2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆகும். அப்போ d = 10/-2ன்னு கிடச்சிருக்கும். அப்போ டியோட வேல்யூ உங்களுக்கு -5 தான். டியோட வேல்யூ -5ன்னு கண்டுபிடிச்சது. டி வேல்யூ -5 கிடச்சிருக்கு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் d = -5 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் a + d = 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். டிக்கு பதிலாக இந்த -5ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ a -5 = 13. -5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் +5 ஆகிடும். அப்போ a = 13 + 5 கிடைக்குது. அப்போ a = 18 தான். இப்போ இதுதான் உங்களோட கொஸ்டின். இதில் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முதல் டேர்ம் மிஸ் ஆகிருக்கு, அதாவது a மிஸ் ஆகிருக்கு.
a plus d கொடுத்துட்டாங்க a plus 2d மிஸ் ஆயிருக்கு அப்போ a plus 2d is equal to aக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 18 plus 2 into dக்கு பதிலாக minus 5 கொடுத்துருக்காங்க 18 plus into minus 5 2s are 10 எழுதிக்கலாம் அப்போ ஆன்சர் 8 கிடைக்குது நம்ம ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம்ஸ் எடுத்து எழுதி பாருங்கள் முதல்ல ஏக்கு நம்ம 18 கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த 13 அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்த டேர்ம் நம்ம 8ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்த டேர்ம் 3ன்னு கொடுத்துருக்காங்க இதை மைனஸ் பண்ணால் ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் வந்தால் அது கரெக்டான ஏபி தான் இப்போ 13ல் 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க 18ல் 5 மைனஸ் பண்ணால் 13 13ல் 5 மைனஸ் பண்ணால் 8 8ல் 5 மைனஸ் பண்ணால் 3 அப்போ நம்ம போட்ட சம் கரெக்டாக இருக்குது அடுத்த மிஸ்ஸிங் டேர்ம் கொஸ்டின் ஸோ இது ஏபின்னு சொல்லிட்டாங்க அப்போ இது உங்களோட ஏ அடுத்து a plus d மிஸ் பண்ணியிருக்காங்க a plus 2dயும் மிஸ் பண்ணியிருக்காங்க a plus 3dக்கு தான் 9.5ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ கிவனில் நம்ம a is equal to 5ன்னு எழுதிக்கலாம் a plus 3d is equal to 9.5ன்னு எழுதிக்கலாம் 9.5ன்றது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பராக மாற்றணும் 2 9s are 18 18 plus 1 19 அப்போ இதை 19/2ன்னு எழுதிக்கோங்க முதல் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்க a வேல்யூவை ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டாவது ஈக்குவேஷன் substitute first equation in second equation பண்றோம் a plus 3d is equal to 19/2ல aக்கு பதிலா 5 போடுங்க அப்போ 5 plus 3d is equal to 19/2 அப்படின்னு கிடைக்குது இங்க இருக்கிற plus 5 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா minus 5 ஆகும் அப்போ 3d is equal to 19/2 minus 5ன்னு வரும் 5/1ன்னு எழுதணும் இந்த பக்கம் fraction இருக்கு இந்த பக்கம் நார்மல் டேர்ம் இருந்தால் LCM எடுத்து தான் சால்வ் பண்ணணும் அப்போ 3d is equal to 1 into 19 19 5 2s are 10 divided by 2 இருக்கு மல்டிப்ள இருக்க 3 இங்க வந்தா டிவைட் ஆகும் 3d is equal to 9/2 இங்க மல்டிப்ள இருக்க 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம் இங்க இருக்கிற டேர்ம் இங்க வந்தா டினாமினேட்டருக்கு வரும் இப்படி எழுதணும் டினாமினேட்டர்ல நீங்க மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கலாம் சோ இங்க 1 3s are 3 3 3s are 9 அப்ப ஆன்சர் வந்து 3/2 அப்படினு கிடைக்குது 3/2 தான் நம்ம d வேல்யூ இப்போ क्वेश्चनக்கு வரலாம் क्वेश्चनல பாருங்க a வேல்யூ 5 ன்னு ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க d வேல்யூ நம்ம இப்போ 3/2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 3/2 क्वेश्चनல மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் பார்க்கலாம் இப்போ மிஸ்ஸிங் வந்து முதல்ல a + d மிஸ்ஸிங் சோ மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் a + d மிஸ்ஸிங் a க்கு பதிலா क्वेश्चनல 5 இருக்கு d க்கு பதிலா 3/2 இருக்கு இங்க by 1 ன்னு எடுத்துக்கலாம் LCM எடுத்தா 5 2s are 10 1 3s are 3/2 அப்ப ஆன்சர் 13/2 ன்னு கிடைக்குது அடுத்து இங்க மிஸ்ஸிங் டேர்ம் a + 2d அப்போ a plus 2d நம்ம ஃபைண்ட் பண்ணணும் aக்கு பதிலாக கொஸ்டினில் 5 இருக்கு ப்ளஸ் 2 டைம்ஸ் dக்கு பதிலாக 3/2 இருக்கு 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ 5 + 3ன்னு கிடச்சிருக்கு அப்போ ஆன்சர் 8 தான் இதான் உங்களோட மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் அப்போ நம்மளோட கரெக்டான ஏபி ஃபஸ்ட்டு டேர்ம் 5ன்னு கொடுத்துருந்தாங்க அடுத்து a plus d கொடுக்கல நம்ம கண்டுபிடிச்ச a plus d வந்து 13/2 அடுத்த டேர்ம் 8 அடுத்த டேர்ம் a plus 3dக்கு அவங்க 9.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இப்படி எழுதிக்கலாம் இது இப்படியே எழுதினாலும் ஓகே இல்லை இது 5 13/2ன்றது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம நார்மலாக ஏன்னா இங்கே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால இதையும் நம்மளால் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுத முடியும் 13 2ஆல் டிவைட் பண்ணால் 6 டைம் 12 கிடைக்கும் பேலன்ஸ் 1 இருக்கும் அப்போ 6 1/2 8 அடுத்து 9 1/2 இப்படியும் நம்மளால் எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் இதான் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் இது a + d இப்படி எழுதாமல் இப்படி கூட எழுதலாம் நம்ம a1 a2 a3 a4 a5 a6 ஃபர்ஸ்ட் டேர்மும் 6th டேர்மும் கொடுத்துருக்காங்க நடுவில் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளோட an ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதுவோம் a + n - 1 × d இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் a1நாலும் a நாலும் ஒன்று தான் ஸோ கிவன் ஏயோட வேல்யூ வந்து கொஸ்டினில் -4ன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க a6 is equal to 6ன்னு கொடுத்துருக்காங்க a6ன்றது நம்ம எப்படி எழுதலாம் a plus 5dன்னு எழுதிக்கலாம் nன்னு இருந்தால் இங்கே n - 1 போடணும் அப்போ இங்கே 6 இருந்தால் இங்கே 5 போடணும் a plus 5d is equal to 6ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ கொண்டு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ a plus 5d is equal to 6ல் aயோட பிளேஸில் -4 போடுங்க ஸோ சப்ஸ்டியூட் 1 in 2 aக்கு பதிலாக -4 + 5 × d equal to 6ன்னு எழுதிக்கலாம் இங்கே இருக்கிற -4 அந்த பக்கம் போனால் +4 ஆகும் அப்போ 5d is equal to 6 + 4ன்னு கிடைக்கும் அப்போ 5d is equal to 10 d is equal to 10/5 கேன்சல் பண்ணால் நமக்கு 2ன்ற வேல்யூ கிடைக்குது இப்போ இந்த மிஸ் ஆகிருக்க எல்லா டேர்ம்ஸையும் நம்ம ஃபைன் பண்ணிடலாம் நம்ம a கொஸ்டினில் இருக்குது d கண்டுபிடிச்சாச்சு ஏயும் டியும் தெரிஞ்சால் நம்மளால் எல்லா டேர்மையும் ஃபைன் பண்ண முடியும் முதல் மிஸ்ஸிங் டேர்ம் வந்து a2 a2வை கண்டுபிடிக்க போகிறோம் a2னா என்னது a + 1d அப்படின்னு அர்த்தம்
ஏயோட வேல்யூ கொஸ்டினில் -4, டியோட வேல்யூ +2. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் -2. அப்போ இந்த இடத்துல வந்து -2 வரணும். அடுத்த டேர்ம் A3 வேணும். A3னா A + 2Dன்னு அர்த்தம் ஏஎன் ஃபார்முலாவில். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் -4 கொடுத்துருக்காங்க. +2 டைம்ஸ் டிக்கு பதிலாக நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ -4 + 4 ஆன்சர் 0 கிடைக்குது. அடுத்து ஃபோர்த்து டேர்ம் A4 எப்படி எழுதணும்? A + 3Dன்னு எழுதணும். ஏயோட வேல்யூ -4 கொஸ்டினில் இருக்குது. 3 × D வேல்யூ 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். -4 + 6 வேல்யூ +2 கிடைக்குது. ஃபைனல் வேல்யூ A5 A + 4D அப்படின்னு நம்ம எழுதணும். ஏயோட வேல்யூ -4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 × Dயோட வேல்யூ நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ -4 + 8 கிடைக்குது. அப்போ 4ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட கரெக்டான ஏபி எடுத்து எழுதி கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் -4ன்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்த டேர்ம் நம்ம இங்கே -2 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இங்கே 0, அடுத்து +2 +4 கரெக்டாக 2 டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். கடைசியில் அவங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மிஸ் ஆன அந்த 4 டேர்ம்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை இப்படி தான் ஆன்சர் பண்ணியிருக்கணும். 5th கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் டேர்ம் கொடுக்கல, செகண்ட் டேர்ம் A2, A3, A4, A5 வந்து மிஸ்ஸிங் டேர்ம்ஸாக இருக்குது. A6 கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் இப்போ கிவன்னு பார்த்தோன்னா செகண்ட் டேர்ம் A2ன்றதை எப்படி எழுதலாம்? அவங்களோட பேசிக் ஃபார்முலா AN = A + n - 1 × Dன்றதை அப்ளை பண்ணி 2னா A + 1Dன்னு எழுதணும். வேல்யூ 38 கொடுத்துருக்காங்க. அடுத்து A6 கொஸ்டினில் A + 5D = -22ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ரெண்டுமே +1A +1A இருக்குது. டைரெக்டாக கட் பண்ண முடியாது. சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடுச்சு. இங்கே மைனஸ் இருந்ததுனால இதை ப்ளஸ்ஸாக மாற்றணும். +Aவும் -Aவும் கேன்சல். ஸோ 1 இங்கே -5D இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணால் -4D கிடைக்குது. இது +38, இது +22. ஸோ ஆட் பண்ணோம். 2க்கு 0, பேலன்ஸ் 1 60 கிடைக்குது. மல்டிப்பிள் இருக்க -4 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். அப்போ D = 60/-4ன்னு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணால் -15. அப்போ டியோட வேல்யூ -15 தான். இப்போ மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் A வேணும். ஸோ A கொஸ்டினில் இல்லை. நம்ம D வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி A கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் D = -15 இன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ A + D = 38 அப்படின்னு கொஸ்டினில் இருக்குது. இந்த டியோட பிளேஸில் இந்த -15 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ A டிக்கு பதிலாக -15 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 38 இருக்குது. இங்கே இருக்கிற -15 அந்த பக்கம் போனால் +15 ஆகும். அப்போ 38 + 15 கிடைக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிட்டா 53 கிடைக்குது. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 53 தான். மிஸ்ஸிங் டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் A நம்ம அதை ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து A3, A4, A5 மூணுமே கண்டுபிடிக்கணும். ஸோ A3 கண்டுபிடிக்கணும்னா A + 2D கண்டுபிடிக்கணும். நம்ம AN ஃபார்முலாவில் ஏயோட வேல்யூ 53 இருக்குது. +2 × டியோட வேல்யூ நம்ம -15 கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 53 - 30, 15 2s are 30, சப்ட்ராக்ட் பண்ணால் 23 கிடைக்குது. அடுத்து ஃபோர்த்து டேர்ம் A4 = A + 3Dன்னு எழுதிக்கலாம் ஃபார்முலாவில். A வேல்யூ 53, 3 × D வேல்யூ -15. ஃபஸ்ட்டு மல்டிபிள் தான் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 45 கிடைக்குது. which is equal to சப்ட்ராக்ட் பண்ணால் 8 வரும். ஸோ இங்கே 8. A5 A + 4D, ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 53 + 4 × Dக்கு பதிலாக -15. ஸோ 53 - 16 கிடைக்கும். ஸோ இதை சப்ட்ராக்ட் இதை மைனஸ் பண்ணால் -7 கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இப்போ நம்மளோட கொஸ்டினில் மிஸ்ஸிங் டேர்ம்ஸில் எழுதி பார்த்தா நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். A வந்து 53, அடுத்த டேர்ம் 38ன்னு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். 23, 8, அதுக்கப்புறம் -7, அடுத்த டேர்ம் இங்கே -22ன்னு இருக்குது. 15 15 சப்ட்ராக்ட் ஆகிட்டே வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயும் லைனாக 15 15 சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த வேல்யூஸ் கரெக்டாக இருக்குது. இதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இப்படி தான் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் கொஸ்டின் நம்பர் 4லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட வீடியோஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ல் which term of the AP 3, 8, 13 and so on is 78 அப்படின்னு கேட்டிருக்காங்க. which term is 78 அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நம்ம வந்து இந்த கொஸ்டினை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த ஏபியில் இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ லெட்டஸ் அஸ்யூம் இட் இஸ் nth டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஏஎன்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் 78 கொடுத்துருக்கதா அர்த்தம். nth டேர்ம் தான் 78ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்னு அர்த்தம். இப்போ கொடுத்துருக்க ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, டினா காமன் டிஃப்ரென்ஸ் a2 minus a1. a2 ஓட வேல்யூ கொஸ்டினில் 8 கொடுத்துருக்காங்க, a1 ஓட வேல்யூ கொஸ்டினில் 3 கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்குது. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஏஎன்ஸ் ஈக்குவல் டு ஏஎனுக்கு பதிலாக கொஸ்டினில் 78 ஈக்குவல் டு a plus n minus 1 into d. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 3 இருக்குது, ப்ளஸ் n வேல்யூ தான் நமக்கு தெரியாது, -1 into d வேல்யூ கொஸ்டினில் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிவிட்டு n மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். ப்ளஸ் 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -3 ஆகும். அப்போ 78 minus 3 is equal to n minus 1 into 5ன்னு இருக்குது. மைனஸ் பண்ணிட்டா 75, மல்டிபிள் இருக்க 5 இங்கே வந்தால் டிவைட் ஆகும், which is equal to n minus 1. 5 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம், 15 டைம்ஸ் கிடைக்குது. -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆகும். அப்போ 15 + 1 is equal to 16 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் யூஸ்வலாக ப்ரொசீட் பண்ணுறது. இங்கே ஒரு சின்ன ஹிண்ட் தெரிஞ்சுக்கோங்களேன். ஏஎன்னாலும் லாஸ்ட் டேர்ம்னாலும் ஒன்று தான். அப்போ L is equal to a plus n minus 1 into d அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். இதில் ப்ளஸ் ஏ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -a ஆகும். L minus a ஈக்குவல் டு n minus 1 into d அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த ஃபார்முலாவை. மல்டிபிள் இருக்க d இங்கே வந்தால் டிவைட் ஆகும். இப்போ L minus a by d is equal to n minus 1 அப்படின்னு எழுத முடியும். -1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் +1 ஆகும். அப்போ L minus a by d +1 அப்படின்றது என்னோட டைரக்ட் ஃபார்முலா. நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரோம் இப்படி பண்ணுறோம்ல, அப்படி எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக n is equal to L minus a by d plus 1 இதில் அப்ளை பண்ணால் நமக்கு இன்னும் ஷார்ட்டாகவே ஆன்சர் கிடைக்கும். நம்ம இதுவும் அப்ளை பண்ணலாம், இல்லை இதுவும் அப்ளை பண்ணலாம், ரெண்டுமே கரெக்டு தான். 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏபிஸ். முதல்ல கொஸ்டின்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னு எடுத்துக்கோங்க. a is equal to 7. டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். a2 minus a1 பண்ணால் கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே கொஸ்டினில் a2 செகண்ட் டேர்ம் 13 கொடுத்துருக்காங்க, -7. சப்ட்ராக்ட் பண்ணால் 6 கிடைக்குது. லாஸ்ட் டேர்ம் இல்லை nth டேர்ம் வந்து 205. நீங்கள் இதை ஏஎன்னு எழுதி ஏஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு இப்போ நம்ம சால்வ் பண்ண மாதிரி n is equal to L minus a by d plus 1 அப்ளை பண்ணாலும் ஓகே. ஆனால் இதுதான் உங்களுக்கு டைம் கம்மியாகும் எக்ஸாமில். ஸோ இதை அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. n is equal to Lக்கு பதிலாக கொஸ்டினில் லாஸ்ட் டேர்ம் 205ன்னு கொடுத்துருக்காங்க, 205 மைனஸ் ஏக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் டேர்ம் 7 டிவைடட் பை டிஃப்ரென்ஸோட வேல்யூ 6, இங்கே +1 அப்படின்றது நம்மளோட ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதை எழுதிக்கிட்டோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 205ல் 7 மைனஸ் பண்ணால் 198 கிடைக்கும், டிவைடட் பை 6 + 1. 6 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 3s are 33 + 1ன்னு கிடைக்கிது. 33 1 ஆட் பண்ணால் 34. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 34ன்றது தான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். இப்போ அதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள். 18, 15.5, 13 and so on up to -47. ஃபர்ஸ்ட் டேர்ம் a 18 எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். a2 minus a1. ஸோ a2க்கு இங்கே 15.5ன்றது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பராக மாற்றணும். 2 15s are 30, 30 + 1 31/2ன்னு எழுதிக்கலாம். -a1 வந்து 18/1 அப்படின்னு இருக்குது. எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 × 31 31 -2 × 18 36 டிவைடட் பை 1 2s are 2. எல்சிஎம் எடுத்துட்டோம். ஸோ நமக்கு கிடைக்கிற டிஃப்ரென்ஸோட வேல்யூ மைனஸ் பண்ணால் -5/2ன்னு கிடைக்குது. கொஸ்டினோட லாஸ்ட் டேர்ம் அவங்க கொடுத்துட்டாங்க -47. இதை நம்ம ஏஎன்னு எடுத்து ஏஎன் ஃபார்முலாவில் போட்டாலும் கரெக்டு தான், இல்லை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு டேரெக்டாக L minus a by d plus 1 இதில் போட்டாலும் ஓகே தான். எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் -47 கொடுத்துருக்காங்க. மைனஸ் போட்டுட்டு ஏயோட வேல்யூ 18 டிவைடட் பை டிஃப்ரென்ஸோட வேல்யூ -5/2 + 1 அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்மளால். ஸோ -47ஐயும் -8ஐயும் ஆட் பண்ணால் -65 கிடைக்குது. டிவைடில் இருக்க -5/2 மேலே எடுத்துகிட்டு போனால் 2/5 ஆகும். ஸோ 2/-5 இந்த +1 இங்கே அப்படியே இருக்கும். மைனஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கும். 5 டேபிளில் 65 13 டைம்ஸ் வரும். அப்போ 13 2s are 26. ஆல்ரெடி இங்கே நம்மக்கிட்ட ஒரு +1 இருக்குது, அப்போ 27. அப்போ அந்த ஏபியில் டோட்டலாக 27 டேர்ம்ஸ் இருந்தது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அப்போ 27 தான் எழுதிடணும். செக் வெதர் -150 is a term of this AP அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏபியில் -150 டேர்ம் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. let us assume the nth term is -150.
The last term is minus 115 அந்த n ஃபார்முலால டைரக்டாலும் போட்டாலும் ஓகே இல்லை இதில் போட்டாலும் ஓகே. இதில் உங்களோட ஏபியில் அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் ஏயோட வேல்யூ 11 ஃபஸ்ட்டு டேர்ம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் நமக்கு 3 கிடைக்குது, -3. ஏஎனுக்கு பதிலாக அதோட ஃபார்முலா a + n - 1 × d அப்ளை பண்ணால் -150 வரணும்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 11 இருக்குது, ப்ளஸ் n - 1 × டிக்கு பதிலாக கொஸ்டினில் -3, இங்கே -150. நிறைய சில்ட்ரன் பண்ணுற மிஸ்டேக் முதல்ல இந்த மல்டிப்பிள் இருக்க 3 அங்கே எடுத்துகிட்டு போகிறது அப்படி பண்ண முடியாது. ஏன்னா 2 பேருக்கும் காமனாக மல்டிப்பிள் 3 இருந்தால் தான் அங்கே கொண்டு போக முடியாது. அதனால் முதல்ல இந்த அடிஷனில் இருக்க 11 தான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக முடியும் நம்மளால். ஸோ இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா -150 -11 கிடைக்கும். இப்போ n - 1 ஈக்குவல் இதை -161 மல்டிப்பிளில் இருக்கிற -3 இங்கே வந்தால் டிவைட் ஆகும். இந்த 3 கட் மைனஸ் கட் ஆகிடும். ஆனால் 3 டேபிளில் 161 வராது, ஆக்சுவலாக இது கேன்சல் ஆகாது. அப்போ என்னன்றது வந்து எத்தனாவது டேர்ம்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஆன்சர் டெசிமலில் வரவே வராது. ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் தான். 1.5 1.6 டேர்ம்லாம் நமக்கு கிடையாது. இந்த நம்பர் ஒரு நேச்சுரல் நம்பராக இருந்திருக்கணும். அப்படி இல்லாததுனால இந்த -150 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக அந்த ஏபியில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன ஒரு நேச்சுரல் நம்பராக கிடைக்காததுனால -150 இஸ் நாட் a term ஆஃப் ஏபின்னு எழுதிருங்க. 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த 31st டேர்ம் ஆஃப் அன் ஏபி. 31st டேர்மை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. உஸ் 11th டேர்ம் இஸ் 38. A11 வந்து 38ன்னு கொடுத்துருக்காங்க. 16th டேர்ம் இஸ் 73. 16th டேர்ம் 73ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஏஎனோட பேசிக் ஃபார்முலா a + n - 1 × d அப்படின்றது தான். அப்போ A11 அப்படின்றத நம்மளால் எப்படி எழுத முடியும்னா a + 11 - 1ன்றதை 10dன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி A16 அப்படின்றத எப்படி எழுத முடியும்னா a + 16 - 1 அப்படின்றத 15dன்னு எழுதிக்க முடியும். இதோட வேல்யூ கொஸ்டினில் 38ன்னு கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ கொஸ்டினில் 73ன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களோட ஈக்குவேஷன் 1, இது உங்களோட ஈக்குவேஷன் 2. ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். இதுவும் +a, இதுவும் +a கேன்சல் ஆகாது. சிம்பிள் மாற்றிக்கலாம், மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ +a -a கேன்சல் ஆகிடுச்சு. 10dல 15d மைனஸ் பண்ணால் -5dன்னு கிடைக்கும். இங்கே 73லேருந்து 38 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 35 வருது. பிக் நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால -35ன்னு எழுதணும். மல்டிப்பிள் இருக்க -5 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ d = -35/-5. மைனஸ் கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் 1s are 7s are. அப்போ d = 7 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த d வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் d வேல்யூ இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். d = 7 அப்படின்னு முதல் ஈக்குவேஷனில் போடுறோம். முதல் ஈக்குவேஷன் என்ன, a + 10 × dக்கு பதிலாக 7 = 38. 7 10s are 70 வரும். அப்போ a + 70 = 38 கிடைக்குது. +70 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -70 ஆகிருக்கும். அப்போ 38 - 70, இப்போ a = -32. ஸோ a வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு, d வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த 31st டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 31st டேர்ம் என்னன்றதை எடுத்து எழுதணும். A31 உங்களோட an ஃபார்முலா. A31 = a + 31 - 1ன்னு வரும். அப்போ நம்ம அதை 30dன்னு எழுதிக்கலாம். ஸோ A31னா a + 30dன்னு அர்த்தம். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் -32 கிடச்சிருக்கு, ப்ளஸ் 30 × டிக்கு பதிலாக கொஸ்டினில் 7 கிடச்சிது. ஸோ -32 + 30யும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் 210 வரும். மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். 178 கிடைக்குது. அதுதான் உங்களோட 31st டேர்மோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து 8th கொஸ்டினில் அண்ட் ஏபி கன்சிஸ்ட் ஆஃப் 50 டேர்ம்ஸ். மொத்தமாக அதில் 50 டேர்ம்ஸ் தான் இருந்தது. ஆஃப் விச் தேர்ட் டேர்ம் இஸ் 12. அதாவது A3 வந்து 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் இஸ் 106. லாஸ்ட் டேர்ம்னா மொத்தம் அங்கே எத்தனை டேர்ம் இருந்தது, 50 டேர்ம்ஸ் தானே இருந்தது. அப்போ லாஸ்ட் டேர்ம்னா 50th டேர்ம்னு அர்த்தம். 50th டேர்ம்ஸ் = 106ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த 29th டேர்ம்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். புக்கில் 29th டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ A29 = கொஸ்டின் மார்க். ஏன்னா a + n - 1 × dன்றதுனால A3 எப்படி எழுதலாம்னா a + 3 - 1 × dன்றதுனால 2dன்னு வரும். இங்கே இருக்கிற டேர்மை விட எப்பவுமே இங்கே ஒரு நம்பர் கம்மியாக d ஆட் பண்ணுவோம். இப்போ A50ன்றதை a + 49d அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதோட வேல்யூ கொஸ்டினில் 12ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ கொஸ்டினில் 106ன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களோட ஈக்குவேஷன் 1, இது உங்களோட ஈக்குவேஷன் 2. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே +a கேன்சல் ஆகாது, இதுக்கு மைனஸ்க்கு மாத்திரம். அப்போ இதுவும் சேஞ்ச் ஆகிடும், இதுக்கும் சைன் சேஞ்ச் ஆகிடும். +a - a கேன்சல் ஆகிருக்கும். 49லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 47. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால -47dன்னு கிடைக்குது.
106லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 94 கிடைக்கும். பிக் நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால -94ன்னு எழுதணும். மல்டிப்பிள் இருக்க -47 அங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ D is equal to -94 by -47. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 47 1s are 47 2s are 97 தான். அப்போ டியோட வேல்யூ நமக்கு கொஸ்டினில் ஆன்சரில் 2ன்னு கிடச்சிருக்கு. டியோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் டி இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் a plus 2d is equal to 12ன்னு கொடுத்துருந்தாங்க. அதை a அப்படியே வச்சுட்டு 2 into dக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 12. 2 2s are 4 கிடைக்கும். இதை +4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -4 ஆயிருக்கும். அப்போ a is equal to 12 - 4 பண்ணால் நம்மளோட ஆன்சர் 8. அப்போ வந்து ஏயோட வேல்யூ கண்டிப்பாக 8 தான். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த 29th டேர்ம்னு கேட்டிருக்காங்க. ஸோ 29th டேர்மை கண்டுபிடிக்கணும்னா a29 is equal to a plus 28d. ஏன்னா அதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 8 கிடச்சிது. 28 into டிக்கு பதிலாக கொஸ்டினில் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ 28 2s are 56. 56 கூட ஒரு 8 ஆட் பண்ணால் 64 கிடைக்குது. அதுதான் நம்மளோட 29th டேர்ம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கொஸ்டின் நம்பர் 9லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட வீடியோஸும் சேனல் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9ல் இஃப் தேர்ட் அண்ட் த 9th டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி, அதாவது தேர்ட் டேர்மும் 9th டேர்மும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் டேர்ம்னா A3, 9th டேர்ம்னா A9. தேர்ட் டேர்ம் வந்து 4, 9th டேர்ம் வந்து -8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. விச் டேர்ம் ஆஃப் ஏபி இஸ் 0? எந்த டேர்ம் வந்து 0 ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் nth டேர்ம் இஸ் 0. அப்போ an ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு இந்த n என்னன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனாவது டேர்ம் 0ன்னு கண்டுபிடிக்கணும். பேசிக்காக anோட ஃபார்முலா a plus n minus 1 into d அப்படின்றது தான். இதில் ஃபஸ்ட்டு a3 கொடுத்துருக்காங்க. a3 is equal to a plus n minus 1 இங்கே 3 minus 1 அப்புறம் நமக்கு 2dன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 4ன்னு கொஸ்டினில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. a9 அப்போ எப்படி எழுதலாம்? a9 ஈக்குவல் டு a plus 8d அப்படின்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ -8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களோட ஈக்குவேஷன் 1, இது உங்களோட ஈக்குவேஷன் 2. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ப்ளஸ் ஏவாக இருக்கிறதால கேன்சல் ஆகாது. ஸோ இது மைனஸ், இதுவும் மைனஸ், இந்த மைனஸில் இருக்கிறது ப்ளஸுக்கு மாறி இருக்கும். ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கட் ஆகிடும். 2 - 8 பண்ணால் -6d கிடைக்குது. 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 12. ஸோ மல்டிப்பிள் இருக்க -6 அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ 12 டிவைடட் பை -6 கேன்சல் பண்ணால் -2. டியோட வேல்யூ -2. டியோட வேல்யூ -2 அப்படின்றத ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் a plus 2d is equal to 4. அப்போ a plus 2 into dக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு 4. இங்கே -4 வருது. -4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +4 ஆகும். அப்போ 4 + 4 வந்து ஏயோட வேல்யூ 8 தான். இப்போ கொஸ்டினில் எத்தனாவது டேர்ம் 0ன்னு தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. லெட் அஸ் அஸ்யூம் nth டேர்ம் 0 நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா a plus n minus 1 into dன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாகவும் டிக்கு பதிலாகவும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எத்தனாவது டேர்ம் 0ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏயோட வேல்யூ கொஸ்டினில் நம்மளுக்கு 8ன்னு கிடச்சிருக்கு. எத்தனாவது டேர்ம் தெரியாதுன்றதுனால n அப்படியே வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ் வேல்யூ கொஸ்டினில் -2ன்னு கிடச்சிது. ஈக்குவல் டு 0. +8 ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் போனால் -8 ஆகிருக்கும். ரிமைனிங் இருக்கிற இந்த n - 1ம் -2 அப்படியே இருக்கட்டும். +8 அங்கே போய் -8 ஆயிடுச்சு. மல்டிப்பிள் இருக்க -2 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ n - 1 ஈக்குவல் டு -8 by -2. மைனஸ் கட் ஆகிடும். 2 1s are 4s are. n - 1 ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கிது. -1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +1 ஆகும். அப்போ 4 + 1 வேல்யூ 5. இப்போ எத்தனாவது டேர்ம் வந்து 0ன்னு கேட்டிருக்காங்க. 5th டேர்ம் தான் 0. அப்போ a5 is equal to 0 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின் பார்க்கலாம். The 17th term of an AP exceed the 10th term by 7. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 17th termோட வேல்யூ 10th term வந்து exceed by 7. 10th term கூட நம்ம ஒரு 7 ஆட் பண்ணாதான் நமக்கு 17th term கிடைக்கும் அப்படின்றது அதோட அர்த்தம். அது அப்படிதான் எழுதிக்கணும் நம்ம. exceed byனா அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னு போகணும். ஸோ பைனா டிவிஷன்றது கண்டிப்பாக இங்கே மீனிங் கிடையாது. ஃபைண்ட் த காமன் டிஃபரன்ஸ். வேறு எதுவுமே உங்களுக்கு கேட்கலவங்க டி மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பேசிக் ஃபார்முலா என்ன? ஏஎன் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணி a plus n minus 1 into dன்னு எழுத முடியும். அப்போ a17 அப்படின்றத a plus 17 minus 1 into d, அதாவது 16dன்னு எழுதிக்கலாம். a10 அப்படின்றத a plus
10 மைனஸ் 1 அதாவது 90ன்னு எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு +7 இருக்குது. ஸோ வேரியபிள் ஒரு சைடு நம்பர் ஒரு சைடு எடுத்துக்க போகிறோம். இந்த பக்கம் இருக்க a + 16d அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் a ஈக்குவல் தான் நீங்கள் வந்தால் -a ப்ளஸ் 90 இங்கே வந்தால் -90 ஈக்குவல் டு 7. ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு. 16dயும் 90யை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 7d கிடைக்கும் ஈக்குவல் டு 7. மல்டிப்பிள் இருக்க 7 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். 7/7 அப்போ வேல்யூ 1 கிடைக்குது. ஃபைண்ட் d தான் கேட்டிருந்தாங்க. அப்போ டியோட வேல்யூ 1ன்றது தான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, which term of an AP will be 132 more than its 54th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. which term isன்னு கேட்குறாங்கல்ல, அதை வந்து nth termனு யோசிங்க. ஏன்னா எந்த term நமக்கு தெரியாது. let us assume nth term will be 132 more than 54th term நம்ம எடுத்துக்கலாம். அப்போ nth term is 132 more than 54th term. more than ப்ளஸ் போடணும். 54th termனா A54 அப்படின்னு போடணும். ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இதில் கொஸ்டினில் ஏக்கு பதிலாக நம்ம போட வேண்டியது ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம், அது 3ன்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். A2 மைனஸ் A1 பண்ணி கண்டுபிடிக்கணும். A2 வந்து 15 மைனஸ் 3, அப்போ ஆன்சர் வந்து 12ன்னு கிடைக்குது. ஏஎன்னோட பேசிக் ஃபார்முலா A + n - 1 × d அப்படின்றது தான். 132ன்றது நம்பர் அப்படியே இருக்கும். A54 அப்படின்றத A + 53d அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதில் ஏ வர இடத்துலலாம் 3 போட போகிறோம், டி வர இடத்துலலாம் 12 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்னன்ற வேல்யூ டைரெக்டாக கிடச்சிரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஏவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், 53டியும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அது உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏக்கு பதிலாக இங்கே 3 ப்ளஸ் n வேல்யூ தெரியாது, n - 1 × டிக்கு பதிலாக 12. இங்கே இருக்கிற ப்ளஸ் ஏ இங்கே வந்தால் மைனஸ் ஏன்னு வரும். அப்போ நம்ம இங்கே -3ன்னு எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் 132 இந்த பக்கம் வந்தால் -132. இந்த ப்ளஸ் 53d அங்கே வந்தால் -53d ஆகும். -53 × 12 ஈக்குவல் டு அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ 0ன்னு எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற +3யும் இங்கே இருக்கிற -3யும் கண்டிப்பாக கேன்சல் ஆகிருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸில் இந்த 12 உள்ள மல்டிபிள் பண்ணால் இது வந்து 12n - 12 இருக்குது. இந்த -153யும் -53யும் ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் ஆகிடும். சரி, -53 கூட 12 மல்டிபிள் இருக்குது. முதல்ல மல்டிபிள் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ -132 மைனஸ், ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 636 ஈக்குவல் டு 0ன்னு வருது. -12 -132 -636 எல்லாமே மைனஸில் இருக்குது, ஆட் ஆகிடும். ஆட் பண்ணால் -780 கிடைக்குது ஈக்குவல் டு 0. மைனஸில் இருக்க டேர்ம் அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகும். மல்டிப்பிள் இருக்க 12 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆகும். 780/12. ஸோ 12 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிவிட்டால் நமக்கு 65 டைம்ஸ் கிடைக்குது. நீங்கள் வேறு டேபிளில் கூட ஷார்ட்டாக கேன்சல் பண்ணிகிட்டே வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ n = 65 அப்படின்றது தான் கரெக்டு. அப்போ which term is 132 more than the 54th term பண்ணுறதுக்கு 65th term அப்படின்னு நம்ம எழுதணும். 12th கொஸ்டின் பாருங்கள். 2 APs have the same common difference. ரெண்டு பேருக்கும் சேம் காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. the difference between their 100th term is 100 இருந்தால் what is the difference between their 1000th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. A1 A2 A3 so on up to AN அப்படின்னு ஒரு ஏபியும், B1 B2 B3 so on up to BN ஒரு ஏபியும் நம்ம எடுத்துக்கலாம். கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் 100th term, அதாவது இந்த ஏபியோட 100th term A100ன்னு எடுத்துக்கோங்க. இதோட 100th term வந்து B100ன்னு எடுத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணால் 100 கிடைக்கும் அப்படின்றது கொஸ்டினில் வந்து கிவன். அப்போ இவங்களோட 1000th termோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அதாவது A1000 B1000 இவங்கள மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. AN = A + n - 1 × d தான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா ஏபியில். இப்போ A100 இருக்குல்ல, A100 நம்ம எப்படி எழுதலாம்? A + 99dன்னு எழுதலாம். மைனஸ் B100 எப்படி எழுதலாம்னா B + 99dன்னு எழுதலாம். ஏன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு டேர்ம் B நம்ம எடுத்திருக்கோம். இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 100 வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் சேம் காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்கிறதுனால ரெண்டுத்துலையுமே DD ஒரே மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம். மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம். அப்போ A + 99d மைனஸ் உள்ள போனால் இது -b ஆகும். இது -99d ஆகிடும். ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 99dயும் -99dயும் கேன்சல் ஆகிடும். அப்போ A - B = 100 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். அதாவது 100th termோட டிஃப்ரென்ஸ் 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டேர்மோட டிஃப்ரென்ஸும் நமக்கு 100 தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினுக்கு வரலாம். 1000th termோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 1000th term அப்படின்றத A + 999d அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் B1000 அப்படின்றத B + 999d அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இவங்களுக்கும் மைனஸ் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கும். மைனஸ் உள்ள போனால் -b
மைனஸ் 999D அப்படின்னு கிடைக்கும். இப்போ ப்ளஸ் 999ம் மைனஸ் 999ம் கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது இங்கே ரிமைனிங் ஏ இருக்குது, இங்கே மைனஸ் பி இருக்குது. ஏ மைனஸ் பி தான் நம்ம ஃபைனல் ஆன்சர். ஏ மைனஸ் பி நம்ம ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 100 தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து 2 ஏபிஸ் இருக்குது. காமன் டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்ததோ அதே டிஃப்ரென்ஸ் தான் எந்த 2 டேர்முக்கும் நடுவில் இருக்கும். அப்போ 100th டேர்முக்கு 100 அப்படின்னா 1000th டேர்முக்கும் 100 தான், 2000 டேர்முக்கும் 100 தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. How many 3-digit numbers are divisible by 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3-digit நம்பர் எழுதணும், அது வந்து 7 டேபிளில் டிவைட் ஆகணும். அப்படி எத்தனை 3-digit நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு இதோட பேசிக் கான்செப்ட் சொல்லித்தரேன். முதல்ல 3-digit நம்பர் அப்படின்னா முதல் 3-digit நம்பர் வந்து 100 தான், கடைசி 3-digit நம்பர் வந்து 999 தான். என்னதுக்கப்புறம் 4 digit நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து எந்த நம்பர்லாம் 7ல் டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பேரையுமே நீங்கள் முதல்ல 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது 1 7s are 7, பேலன்ஸ் 3, 0, 7 4s are 28, ரிமைண்டர் 2 கிடைக்குது. இங்கே 1 7s are 7, பேலன்ஸ் 2, அடுத்த நம்பர் 9 இறக்கிட்டா 4s are 28 வரும், மைனஸ் பண்ணால் 1, அடுத்த 9 இறக்கிடலாம், 7 2s are 14, ரிமைண்டர் 5 வரும். இப்போ வந்து 100 999 2 பேருமே 7 டேபிளில் வர மாட்டாங்க, அதனால தான் இங்கே ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இது எப்படி 7 டேபிளில் டிவைட் ஆகிற நம்பரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களோட ரிமைண்டரை 0 or 7க்கு மாற்றணும். 0க்கு இல்லைனா 7க்கு மாற்றணும். இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, இதை வந்து 7க்கு மாற்றணும், ரெண்டாவது நம்பர் இருக்குல்ல அது 0க்கு மாற்றணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த 100 விட நம்பரை கம்மி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 2 digit நம்பருக்கு போயிடும். நம்மளுக்கு அது வேண்டாம், நமக்கு 3 digit தானே வேணும், அதனால பிக் நம்பருக்கு தான் மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற ரிமைண்டர் கூட என்ன ஆட் பண்ணால் 7 வரும்னு பார்க்கணும். 5 ஆட் பண்ணால் தான் 7 வரும். அப்போ இங்கே 5 ஆட் பண்ணால் இங்கேயும் 5 ஆட் பண்ணணும். அப்போ 105. அப்போ 3 digit நம்பரில் 105ன்ற நம்பர் தான் முதல்ல 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் 7 ஆக்குனா கண்டிப்பாக 7 டேபிளில் வரும், ஆனால் அந்த நம்பர் 4 digitக்கு போயிடும். 4 digitல போகக்கூடாது இல்லையா, அதனால இதோட ரிமைண்டரை 0 ஆக்கணும்னு நினைங்க. அப்போ இங்கே 5லேருந்து -5 பண்ணால் தான் 0 ஆகும். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், -5 பண்ணிடலாம். ஸோ 999லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 994 கிடைக்கும். இதுதான் நம்மளோட லாஸ்ட் 3 digit நம்பர் 7 டேபிளில் வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ 105 வந்து முதல் 3 digit நம்பர். அடுத்த 3 digit நம்பர் என்னன்னு கேட்டால் இது கூட ஒரு 7 ஆட் பண்ணால் போதும். ஏன்னா 7 டேபிளில் வர நம்பர் 7 டிஃப்ரென்ஸில் தானே வரும். எடுத்து கண்டிப்பாக 112 வரும், அடுத்து 119 வரும். இது இப்படி போயிட்டே இருக்கும். இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 105, டிஃப்ரென்ஸ் வந்து செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக 7 தான். லாஸ்ட் டேர்ம் வந்து 994 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று நீங்கள் ஏஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை n is equal to l minus a by d plus 1. இது வந்து உங்களோட ஏஎன் ஃபார்முலாவிலேருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலா தான். இதில் டைரெக்டாக கண்டுபிடிச்சாலும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இதில் n-க்கு பதிலாக கொஸ்டினில் நம்ம 994ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். a வந்து 105 டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் வந்து 7, இங்கே +1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் 889/7, இங்கே +1 இருக்குது. முதல்ல டிவைட் பண்ணிவிட்டு ஆட் 1 பண்ணிவிடுங்க. எல்சிஎம் எடுக்காதீங்க, இது இன்னும் லேட் ஆகும். 127 வருது டிவைட் பண்ணால், இங்கே +1, அப்போ 128 கிடைக்குது. அப்போது கண்டிப்பாக 128 3 digit நம்பர் இருக்குது 7 டேபிளில் டிவைட் ஆகுறது அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டினில் ஹவு மெனி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 லைஸ் பிட்வீன் 10 and 250 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. how many terms divisible by 7 கேட்டாலும் how many terms multiple by 4 divisible by 4 ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். 4 டேபிளில் வர எல்லா நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். 10லேருந்து 250 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 10 இங்கே 250 அப்படின்னு எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறேன். மேம் 10க்கு அப்புறம் 12 தான் 4 டேபிளில் வரும், அதான் டேரெக்டாக தெரியும். ஏன்னா கண்டிப்பாக டேரெக்டாக தெரியும். எக்ஸாமில் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தா இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு மைண்டில் ப்ரொசீட் ஆகணும் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். இந்த 2 நம்பரையும் எழுதி இங்கே என்ன மல்டிபிளோ டிவைடோ கேட்டிருக்காங்களோ அவங்களால டிவைட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 4 2s are 8, ரிமைண்டர் 2 இருக்குது. இங்கே வந்து 6 4s are 24 வரும், பேலன்ஸ் 1, இங்கே 0, 4 2s are 8, ரிமைண்டர் 2 கிடைக்குது. ஸோ இதோட ரிமைண்டரை வந்து கண்டிப்பாக 4 or 0க்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை வந்து 4ஆக மாற்றணும், ஏன்னா இது கூட ஆட் பண்ணணும். இதை வந்து 0 ஆக்கணும், ஏன்னா இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். இதை +2 பண்ணால் தான் நமக்கு 4 கிடைக்கும், அதனால் இங்கேயும் +2 பண்ணிடலாம். அப்போ முதல் டேர்ம் கண்டிப்பாக 12 தான். இதை வந்து 0 ஆக்கணும், அப்போ இங்கே -2 பண்ணணும், இங்கேயும் -2 பண்ணிவிடுங்க. அப்போ கடைசி நம்பர் கண்டிப்பாக 248 தான் 4 டேபிளில் வரும்ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. முதல் நம்பர் 12, அடுத்த நம்பர் கண்டிப்பாக 16 20, ஏன்னா 4 டேபிள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் 4 4ஆக நமக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட் நம்பர் 12,
டிஃபரன்ஸ் வந்து 4 ஆட் ஆகும். லாஸ்ட் டேர்ம் வந்து 248. இதை வந்து ஏஎன்னு கூட நம்ம எடுக்கலாம். ஏஎன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு டைரெக்டாக எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 இதில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் டைம் கம்மியாகும் உங்களுக்கு. எல்லுக்கு பதிலாக 248 மைனஸ் ஏக்கு பதிலாக 12 டிவைடட் பை டிஃபரன்ஸோட வேல்யூ 4, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. 248ல் 12 மைனஸ் பண்ணால் 236 வரும். டிவைடட் பை 4 ப்ளஸ் 1, 4 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 4 5s are 20, 36 இருக்குது. 9s are ப்ளஸ் 1, 56 ப்ளஸ் 1 கிடைக்குது. அப்போ 60. அப்போ 60 டேர்ம்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் 10 and 250. 10க்கும் 250க்கும் நடுவில் 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் வந்து 60 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கொஸ்டின் நம்பர் 15லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட வீடியோஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15ல் ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் என் ஆர் த nth டேர்ம்ஸ் ஆஃப் 2 APs ஆர் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 APs கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் APs. இவங்களோட nth டேர்ம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து எந்த என் வேல்யூவாக இருக்கும், அதாவது இந்த 2 APயோட எத்தனாவது டேர்ம்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது உங்களோட கொஸ்டின். ஸோ இதோட nth டேர்மும் இதோட nth டேர்ம் ஈக்குவல்னு எடுத்துகிட்டு அந்த n என்னன்றதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏபிக்கு ஒரு ஏஎன், இந்த ஏபிக்கு ஒரு ஏஎன் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல கொஸ்டினில் ஏயோட வேல்யூனா ஃபஸ்ட்டு டேர்ம்னு அர்த்தம் 63, டின்னா காமன் டிஃப்ரென்ஸ், அதாவது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது. இங்கே செகண்ட் டேர்ம் 65, ஃபஸ்ட் டேர்ம் 63, மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். ஏஎனோட பேசிக் ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்றது தான். ஸோ இந்த டேர்மோட ஏஎன், ஏ வேல்யூ 63 ப்ளஸ் என் வேல்யூ தெரியாது, டி வேல்யூ 2 இப்படி எழுதிக்கோங்க. இது வந்து 63 ப்ளஸ் இந்த 2 உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் 2n மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 63 இந்த 2வையும் மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 61 ப்ளஸ் 2n அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு ஏபியோட nth டேர்ம். அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஏபிக்கும் ஏஎன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. கொஸ்டினில் ஏயோட வேல்யூ வந்து 3 தான், அதான் உங்களோட ஃபஸ்ட்டு டேர்ம். டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது. அப்போ 7. அப்போ ஏஎன் ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இதுதான் உங்களோட பேசிக் ரூல். இதில் தான் ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 3 கொடுத்துருக்காங்க. 3 ப்ளஸ் என் வேல்யூ தெரியாது, டி வேல்யூ கொஸ்டினில் 7 இருக்குது. ஸோ 3 ப்ளஸ் 7 உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் 7n மைனஸ் 7 கிடைக்கும். அப்போ 7n 3யும் 7ஐயும் மைனஸ் பண்ணால் -4. இது ஒரு ஏஎன் வேல்யூ. இது உங்களோட ஃபஸ்ட்டு ஏபியோட ஏஎன் வேல்யூ, இது உங்களோட ரெண்டாவது ஏபியோட ஏஎன் வேல்யூ. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, nth டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சது 61 ப்ளஸ் 2n ஈக்குவல் டு ரெண்டாவது ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சது 7n மைனஸ் 4. என்னெல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2n அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -2n ஆகும். -4 இந்த பக்கம் வந்தால் +4 ஆகும். ஸோ இதை ஆட் பண்ணால் 65, இதை மைனஸ் பண்ணால் 5n அப்படின்னு கிடைக்குது. மல்டிப்பிள் இருக்க 5 இங்கே வந்தால் டிவைட் ஆகும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 13 டைம்ஸ். அப்போ n is equal to 13. அப்போ 13th டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். n is equal to 13 அப்படின்றது தான். 16th கொஸ்டினில் டிட்டர்மைன் ஏபி, ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதணும். தேர்ட் டேர்ம் இஸ் 16, அப்போ A3 16, 7th டேர்ம் exceed the 5th டேர்ம் by 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7, இப்போ A7ஓட வேல்யூ 5th டேர்மை விட 12 பெருசாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். exceed the 5th டேர்ம் by 12னா 5th டேர்ம் கூட 12 ஆட் பண்ணால் தான் 7th டேர்ம் வரும். இது ரெண்டு டீட்டெயில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏபியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயும் டியும் வேணும். அப்போ தான் ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2டின்ற ஏபியை நம்ம எழுத முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் A3 is equal to 16 அப்படின்னு இருக்குது. ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டியில் A3 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் 3 மைனஸ் 1ன்றதை 2டின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 16 இதுதான் உங்களோட முதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. A7 ஈக்குவல் டு A5 ப்ளஸ் 12. A7 அப்படின்றத எப்படி எழுத முடியும்னா ஏ ப்ளஸ் 16 எழுத முடியும் இந்த ஃபார்மேட்டில். A5ன்றதை எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் 4டின்னு பிரித்து எழுதிடலாம். இங்கே ப்ளஸ் 12 இருக்குது. ஸோ ஏடி எல்லாம் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வரும். அப்போ இங்கே ஏ ப்ளஸ் 6d இருக்குது. இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் ஏ இங்கே வந்தால் மைனஸ் ஏ, ப்ளஸ் 4d இங்கே வந்தால் -4d ஈக்குவல் டு 12. ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். 6dயில் 4d மைனஸ் பண்ணால் 2d is equal to 12. மல்டிப்பிள் இருக்க 2 அந்த பக்கமாக நான் டிவைட் ஆகிடும். அப்போ 12/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 6 கிடைக்குது. d is equal to 6. d is equal to 6 அப்படின்றத ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் d is equal to 6. இங்கே a ப்ளஸ் 2 இன்ட்டு டிக்கு பதிலாக இந்த 6ஐ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஈக்குவல் டு 16. இந்த ஈக்குவேஷனில் a ப்ளஸ்
2 6 12 இருக்கு ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 12 ஈக்குவல் டு தானே அந்த பக்கம் போனால் மைனஸ் 12 இருக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றது நம்மளோட ஆன்சர். ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. ஃபைண்ட் த ஏபி, டிட்டர்மைன் த ஏபி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதணும். ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்றது ஏ கமா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரி எழுதுறது தான் உங்களோட ஏபி. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ ப்ளஸ் டினா 4 ப்ளஸ் 6, 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 6 அப்படின்னு எழுதணும். இதான் நம்மளோட ஏபியோட வேல்யூ. அப்போ 4 கமா 10 கமா 2 6 12 வரும். 12 கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 16 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஏபி தான் அவங்க கேட்டிருக்காங்க. 17th கொஸ்டினில் ஃபைண்ட் த 20th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி. நீங்கள் ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. அதாவது பின்னாடி இருந்து வரும்போது 20வது டேர்ம் என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நார்மலாக நம்ம ஏஎன் ஃபார்முலாவை எழுதி போடுறதா இருந்தால் ஏக்கு வந்து இந்த கடைசி டேர்ம் அப்ளை பண்ணணும். ஏன்னா பின்னாடி இருந்து வர்றதுனால டிஃப்ரென்ஸ் வந்து என்ன சைன் கிடைக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போடணும். ஏன் அப்படின்னா ஒரு ஏபி முன்னாடி இருந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருந்தால் பின்னாடி இருந்து டிக்ரீசிங் ஆர்டரில் வரணும். அது எப்படி மேம் கரெக்டாக ஞாபகம் வச்சு மாற்றுறது அப்படின்னா, அப்போ அவன் டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் ஃப்ரம் த எண்டு இல்லை ஃப்ரம் த லாஸ்ட் அப்படின்னு வர கொஸ்டினுக்கு எனக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஏக்கு பதிலாக லாஸ்ட் டேர்ம் போடணுன்னால எல் போட்டு எல் மைனஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரம் த லாஸ்ட்டுக்கு நம்ம டேரெக்டாகவே அப்ளை பண்ண முடியும். இதை எழுதி அப்ளை பண்ணுங்கள். ஸோ 20th டேர்ம் கேட்டிருக்காங்க. A20 = எல்ன்றது லாஸ்ட் டேர்ம் கொஸ்டினில் 253 இருக்கு, அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி, என்னன்றது 20th டேர்ம், அதனால் 20 மைனஸ் 1. டிஃப்ரென்ஸ்ன்றது நீங்கள் நார்மலாக A2 மைனஸ் A1 கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான் உங்களோட டிஃப்ரென்ஸ் 5. அப்போ இங்கே 5ன்னு எழுதணும். ஏன் சைன் மாற்றலைன்னா அந்த டியோட சைன் சேஞ்சு தான் நமக்கு இங்கே மைனஸ் நமக்கு ஃபார்முலாவில் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம 5ன்னு அப்ளை பண்ணால் போதும். ஸோ 253 மைனஸ் 20ல் 1 மைனஸ் பண்ணோன்னா 19, இங்கே மல்டிபிள் பை 5 இருக்குது. ஸோ 253 மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணிடலாம் 45, இங்கே 95 இருக்குது. 253லேருந்து 95 மைனஸ் பண்ணிட்டோன்னா 158 கிடைக்குது. அதுதான் உங்களோட 20th டேர்ம் ஃப்ரம் த எண்டோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏபியோட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. த சம் ஆஃப் 4th and 8th டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் 24 அப்படின்னா 4th டேர்மையும் 8th டேர்மையும் ஆட் பண்ணால் 24 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சம் ஆஃப் 6th டேர்ம் அண்ட் த 10th டேர்ம் 44. அதாவது 6th டேர்மையும் 10th டேர்மையும் ஆட் பண்ணால் 44 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ A4 அப்படின்றத எப்படி எழுதலாம்னா A ப்ளஸ் 3d அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா உங்களோட பேசிக் ஃபார்முலா நம்மளோட ஏஎனோட ஃபார்முலா A ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்றத. இங்கே n இருந்தால் இங்கே n மைனஸ் 1 வரும். அப்போ 4 இருந்தால் 3d வரும், 4 மைனஸ் 1. அதே மாதிரி A8 அப்படின்னா A ப்ளஸ் 7dன்னு எழுதிக்கலாம். அதான் 8 மைனஸ் 1 7 கிடைக்கும், ஈக்குவல் டு 24. இதில் இது ஒரு A, இது ஒரு A, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2Aன்னு எழுதிக்கலாம். 3d 7d ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 10dன்னு எழுதிக்கலாம், which is equal to 24 அப்படின்னு இருக்குது. இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கும் A6 அப்படின்றத A ப்ளஸ் 5dன்னு எழுதிக்க முடியும். A10 அப்படின்னா A ப்ளஸ் 9dன்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 44. ஏவை ஆட் பண்ணால் 2A, 5ம் 9ம் ஆட் பண்ணால் 14d is equal to 44 அப்படின்னு இருக்குது. ஈக்குவேஷன் இப்படியே வச்சோம் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை இது எல்லாமே டிவிசிபிள் பை 2 ஆகுது பாருங்கள். ரெண்டு பக்கமும் டிவிசிபிள் பை 2 பண்ணிக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் சின்னதாயிரும். டிவிசிபிள் பை 2, எல்லா நம்பரும் டிவைடட் பை 2 ஆகிறதுனால டிவைடட் பை 2ன்னு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இதில் எல்லா டேர்மும் டிவிசிபிள் பை 2 ஆகிறதுனால எல்லா டேர்முக்கும் கீழே ரெண்டு பக்கமும் டிவைடட் பை 2 ஆன் போத் சைட் பண்ணியிருக்கோம். 2 கேன்சல் ஆச்சுன்னா 1A, 2 டேபிளில் 10 வந்து 5 ஆர், இங்கே வந்து 12 டைம்ஸ். மாதிரி இங்கே 2 கட் ஆகிருக்கும். இது 7 டைம்ஸ், இது 22 டைம்ஸ் கிடைக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். இது உங்களோட ஈக்குவேஷன் 1, இது உங்களோட ஈக்குவேஷன் 2. இப்போ சால்வ் 1 and 2. முதல் ஈக்குவேஷனே ரெண்டாவது ஈக்குவேஷனே சால்வ் பண்ணுறோம் எலிமினேஷன் மெத்தடில். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ரெண்டுமே ப்ளஸ் ஏ இருந்தால் கட் ஆகாது. ஸோ இப்படி சிம்பிள் மாற்றிக்கோங்க. ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். 5ல் 7 மைனஸ் பண்ணால் மைனஸ் 2d, 22ம் 12ம் மைனஸ் பண்ணால் 10, பிக் நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 10. d is equal to மல்டிப்பிள் இருக்கட்டும், இங்கே வந்தால் டிவைட் ஆகும். ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டா டியோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. ஸோ டியோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் d is equal to 5. டியோட வேல்யூ 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏ வேல்யூ தெரியாது. 7 into 5 equal to 22. 7 5s are 35 வரும், ஈக்குவல் டு இந்த பக்கம் 22 இருக்குது. A is equal to 22 minus 35ன்னு கிடைக்கும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம்.
ஸோ 8 + 5 13 கிடைக்கும். பிக் நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால -13. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி கேட்டிருக்காங்க. 3 டேர்ம்ஸ் இப்படி எழுதிருங்க. 3 டேர்ம்ஸ் a plus d, a plus 2d கண்டுபிடிங்க. a வேல்யூ -13 கண்டுபிடிச்சிருக்கோம். a plus d, d வந்து 5, -13 + 5, a plus 2dக்கு -13 + 2 times 5 எழுதிக்கோங்க. 2 5s are 10 வரும். 13ல மைனஸ் பண்ணா -3. -13, -8, -5ன்றது தான் ஃபர்ஸ்ட் 3 terms of an AP. 19th questionல பாருங்க. Subbarao started work in 1995 at an annual salary of 5,000 and received an increment of ₹200 each year. ஃபர்ஸ்ட் அவரோட ஜாப் வந்து 5,000 rupees ஆனுவல் இன்கம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் அவரோட பே வந்து அந்த இயர் ஃபுல்லாக 5,000 இருந்திருக்கும். அந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ₹200 அவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் அவரோட இன்கம் வந்து 5,200. அடுத்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது இன்னொரு ₹200 கொடுத்துருப்பாங்க. 5,400 இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் அவரோட சேல்ரி. இன் விச் இயர் டிட் ஹிஸ் இன்கம் ரீச் 7,000 rupees? அப்போ எப்போ எத்தனாவது இயரில் வந்து 7,000 rupeesக்கு ரீச் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அப்போ லெட்டஸ் அசியூம் nth இயரில் வந்து அவர் 7,000 rupees ரீச் பண்ணதாக வச்சுட்டு அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிச்சா போதும். கொஸ்டினில் அவரோட ஃபஸ்ட்டு சேலரியை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அது வந்து 5,000. டிஃபரன்ஸ் அமௌண்ட் 200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால டி வந்து 200. இல்லை செகண்டில் நான் ஃபஸ்ட்டாக மைனஸ் பண்ணி பார்க்குறேன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். nth இயர் வந்து 7,000 rupees அவருக்கு டோட்டல் இன்கம் வந்ததாக இருக்கட்டும். அப்போ ஏஎன்னு எழுதிக்கோங்க. ஏஎன் ஈக்குவல் டு 7,000 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஏஎன்னோட பேசிக் ஃபார்முலா a plus n minus 1 into d நமக்கு தெரியும். இதோட வேல்யூ தான் 7,000 கொடுத்துருக்காங்க. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 5,000 இருக்குது. n வேல்யூ தெரியாது. n minus 1 into dக்கு பதிலாக 200 equal to 7,000 அப்படின்னு இருக்குது. ப்ளஸ் 5,000 அந்த பக்கம் போனால் -5,000 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 7,000ல் -5,000 பண்ணோம். -5,000 பண்ணால் நமக்கு 2,000 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து 2,000 கிடச்சிது. மல்டிப்பிள் இருக்க 200 அங்கே போனால் டிவிஷனுக்கு போகும். n-1 equal to 2,000/200 அப்படின்னு கிடைக்கிது. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ n-1 equal to 20/2 மட்டும் இருக்கும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டா 10. அப்போ n is equal to -1 அந்த பக்கம் போனால் +1 ஆயிருக்கும். அப்போ 11 கிடைக்கிது. அப்போ 11th இயர் தான் அவரோட இன்கம் வந்து 7,000 ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதணும். இப்படி எழுதி உங்களோட சம்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. 11th இயர் ஆஃப் ஹிஸ் சர்வீஸ் ஆர் 2005ல் இந்த சேலரி வந்து அவர் ரீச் ஆகிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராம்கலி சேவ்டு ₹5 இந்த ஃபர்ஸ்ட் வீக். ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்கில் ₹5 சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்க்ரீஸ் தர் வீக்லி சேவிங் பை 1.75. நெக்ஸ்ட் வீக்கில் இந்த அமௌண்ட் கூட 1.75 எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணாங்க. அப்போ ₹6.75 சேவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி 1.75 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு தான் நம்ம டின்னு சொல்லுவோம். 1.75. ஹர் வீக்லி சேவிங் பிகேம் ₹20.75 ஆகணும்னா n வந்து எத்தனாவது வீக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லெட்டஸ் அசியூம் nth வீக்கில் அவங்களோட சேவிங் வந்து ₹20.75 இருந்தது. இந்த எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஏஎன்னை கொடுத்துட்டு எண்ணை கேட்குறாங்க, அவ்வளோதான். ஏஎன்னோட பேசிக் ஃபார்முலா a plus n-1 into d. இதில் அப்ளை பண்ணுங்கள். ஏஎனுக்கு பதிலாக கொஸ்டினில் 20.75 இருக்குது. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 5 கொடுத்துருக்காங்க. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் வேல்யூ 1.75 இருக்குது. ப்ளஸ் 5 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். 20.75ல் 5 மைனஸ் பண்ணணும். இந்த பக்கம் n-1 into 1.75 இருக்குது. மைனஸ் பண்ணும்போது 20.75ல் ₹5 மைனஸ் பண்ணாங்கன்னா 5.00ன்னு எழுதி மைனஸ் பண்ணிங்கன்னா இது 5ன்றது ஹோல் ருபீஸ். இது வந்து ₹20.75. இதில் பைசே இல்லை. அப்போ 0.00ன்னு எழுதி தான் மைனஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட் இதை இந்த லாஸ்ட்டில் எழுதி மைனஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணவே முடியாது நம்ம. ஸோ இது 75 அப்படியே இருக்கும். 15.75. ₹20ல் ₹5 மைனஸ் பண்ணால் ₹15 இருக்கும். ப்ளஸ் அந்த பைசையும் இருக்கும். அப்படி கூட நம்ம யோசிக்கலாம். இப்போ 75.75 இருக்குது. இங்கே 1.75ன்ற டேர்ம் மல்டிப்பிள் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ 1.75 எழுதிக்கலாம். இந்த பக்கம் n-1 into dன்னு இருக்குது. டியோட வேல்யூ தான் நம்ம 1.75 அப்ளை பண்ணியிருக்கோம். n-1. இப்போது இதை டிவைட் பண்ணணும். 15.75 1.75ஆல் டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி டெசிமல் நம்பரில் டிவிஷன் வந்ததுன்னா 2 நம்பரே ஹோல் நம்பரில் மாற்றுங்க. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 100 பண்ணிக்கோங்க. மேலே 100 கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலே 1575யும் கீழே 175யும் கிடைக்கும். இதை நார்மலாக நம்ம கேன்சல் பண்ணலாம்.
இதை நீங்கள் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்படி 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 63/7 வருது 1 டைம் 9 டைம். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 9 கிடைக்குது. 9 is equal to n minus 1. -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆயிருக்கும். 9 + 1 10 தான். அப்போ 10th வீக் தான் உங்களோட சேவிங் வந்து 20.75 சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ 10th வீக் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.